இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு தடவை டிக்கெட் வாங்கி அந்த படத்த பார்ப்போம். ஆனா தலைவருக்கு 1994ல ஒரு படம் பிடிச்சிருக்கு. அவரு டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலா அந்த படத்தையே வாங்கி, படத்த தெலுங்குல அவரோட ஃப்ரெண்ட் மோகன் பாபுட்ட குடுத்து, "இந்த படத்துல நீ ஹீரோவா ஆக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பண்ணப்போ அந்த மோகன் பாபு கேங்குக்கு தெரியல, இந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்றதுக்காக தான் அந்த படத்தையே உங்கள வாங்க வச்சிருக்காரு அப்படின்னு. "பசுபதி உட்றா போகட்டும்" அப்படின்னு சொல்லுவார் இல்லையா விஜயகுமார். அந்த நாட்டாமை படத்த தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காங்க. மோகன் பாபு அவங்க தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. மோகன் பாபுனா யாருன்னா, இந்த சூரரை போற்றுல சூர்யாவோட ஸ்ட்ரிக்ட் பாஸா ஒருத்தர் வருவார் இல்லையா? அவர் தான். தெலுங்குல படத்தோட பேரு பெத்தராயுடு. அந்த விஜயகுமார் கேரக்டர் மோகன் பாபுவோட அப்பாவா தலைவர் நடிச்சிருப்பாரு. தலைவரோட வாய்ஸ் வந்து வேற யாரோ டப் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். 15-20 மினிட்ஸ் தான் அந்த கேரக்டர் இருக்கும் நமக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் கேரக்டருக்காகவே படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி ஐ திங்க் அங்கே இண்டஸ்ட்ரி ஹிட்டே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல ரேண்டமாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீன் என் கண்ணில் பட்டுச்சு. எஜமான் படத்தில் வர அந்த துண்டு ஃபிளிப்பும் சுருட்டும் அவர் மேனரிசமாக வச்சிருப்பாரு த்ரூ அவுட் த கேரக்டரைசேஷன்.